ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது சுண்டைக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை இப்போ நாம் கட் பண்ணிடலாம். இதேமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுடலாம். சுண்டைக்காவை கட் பண்ண முடியலன்னா இதேமாரி கவரில் போட்டுட்டு சின்ன குழம்பியால் தட்டிடலாம். இதை அப்படியே தண்ணியில் போட்டுடலாம். சுண்டைக்காவை இட்லி தட்டில் வச்சிடலாம். சுண்டைக்காவை 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக இருக்கிறதால இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன். நிறைய போடுற மாரி இருந்தால் சின்ன பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு பாதி சுண்டைக்காவை மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். அடுத்து 1.5 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். இதை நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. ஆறின பிறகு மிக்சி ஜாரில் பொடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு கிண்ணம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துடலாம். அடுத்து வேக வச்ச சுண்டைக்காவை சேர்த்துடலாம். சுண்டைக்காயில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு இதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். கிரேவி மாரி வேணுங்கிறதால கொஞ்சமாக சுண்டைக்காவை அரைச்சி சேர்த்துருக்கோம். பொடி பண்ண கடுகு வெந்தயத்தை இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். வடிகட்டின விதையை இதில் சேர்த்துடலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு ஒரு சின்ன லெமனை புழிஞ்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். நம்மளுடைய சுண்டைக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. 1 கிண்ணம் ஊற்றிருந்தால் மறுபடியும் 1/2 கிண்ணம் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.